திருவள்ளூர் மிக அருகாமையில் இருக்கக்கூடிய காக்கலூர் என்ற இடத்தில் அருள்மிகு வீர ஆஞ்சநேயர், இந்த ஆஞ்சநேயரினுடைய அற்புதமான அலங்காரம். ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம் திருவாமவனை நீ தொழுதிடு கணமும். ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம் திருவாமவனை நீ தொழுதிடு கணமும். குருவாயெண்ணி கும்பிடு மனமே, குருவாயெண்ணி கும்பிடு மனமே, அனுகிரகம் செய்வான் ஸ்ரீ ஹனுமானே, அனுகிரகம் செய்வான் ஸ்ரீ ஹனுமானே. ஸ்ரீராமதூத மகாதீர ருத்ரவீர சமுத்பவ அஞ்சனா கர்ப்ப சம்பூத வாயுபுத்ர நமோஸ்துதே. ஸ்ரீராமதூத மகாதீர ருத்ரவீர சமுத்பவ அஞ்சனா கர்ப்ப சம்பூத வாயுபுத்ர நமோஸ்துதே. ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம் திருவாமவனை நீ தொழுதிடு கணமும். சுவாமி இப்போ பார்த்தோமா, பார்க்கும்போது குறைஞ்சது மனசில் என்ன தோணும்? கையில் கத்தி வச்சுருக்காரு. இவருடைய உயரம் 11 அடி. இப்போ நீங்கள் இது வியாசராஜர் தான் பிரதிஷ்டை பண்ணாருன்னு எப்படி நம்ம முடிவுக்கு வர முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஆஞ்சநேயர் எல்லாமே அதிகபட்சம் வியாசராஜரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பாதங்கள் ரெண்டும் ஒன்றாக இருக்கும், முகம் அதே மாதிரி இருக்கும், வாளுக்கு மேலே மணி இருக்கும். இதெல்லாம் வந்து வியாசராஜர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு ஆஞ்சநேயர். ஸ்ரீசக்கர குலம் அப்படின்னு ஒரு குலம். அந்த குலத்தில் ஆஞ்சநேயர் பிரதிஷ்டை செய்யும்போது வியாசராஜருக்கு 13 நாள் பிரதிஷ்டை செஞ்சு வரலையாம், வரவே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. ஆனால் அந்த ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை செய்யணும்னு ரொம்ப தவம் இருந்த பொழுது ஸ்ரீசக்கர குலத்தில் குளித்து விட்டு வெளியே வரும் பொழுது ராமநாமம் செய்து உடனடியாக அந்த ஆஞ்சநேயர் அந்த இடத்துல இருந்ததாமா. இந்த மாதிரி நம்ம நிறைய வியாசராஜர் பண்ணது நம்ம பார்த்துருக்கோம். நம்மளுடைய அற்புதங்கள் தரும் ஆலயங்கள் பகுதியில் வியாசராயர் பிரதிஷ்டை செய்த ஆஞ்சநேயர் இது 5வது ஆஞ்சநேயர். ஸ்ரீராமதூத மகாதீர ருத்ரவீர சமுத்பவ அஞ்சனா கர்ப்ப சம்பூத வாயுபுத்ர நமோஸ்துதே. ஸ்ரீராமதூத மகாதீர ருத்ரவீர சமுத்பவ அஞ்சனா கர்ப்ப சம்பூத வாயுபுத்ர நமோஸ்துதே. வானரத் தலைவா தேன்மலர் பாதா ஊனும் உயிரும் உனதருளல்லவா. வானரத் தலைவா தேன்மலர் பாதா ஊனும் உயிரும் உனதருளல்லவா. பக்தியில் நீயோ முழுமதியல்லவா, பக்தியில் நீயோ முழுமதியல்லவா. சிவவீர மாருதியே கதினி அல்லவா. வாழ்வான
நிலையானவள் இம்மையானவள் துர்கா இன்பமானவள் மும்மையானவள் என்றும் முழுமை துர்க்கையே இம்மையானவள் துர்கா இன்பமானவள் மும்மையானவள் என்றும் முழுமை துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி 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 துர்க்கையே அங்காளம்மனுக்கு ஒரு அலங்காரம். அந்த அலங்காரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி வீரபத்திரருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகம். இந்த வீரபத்திரருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் கத்தியெல்லாம் வச்சுருப்பாங்க. கத்தி இந்த சுவாமியோட இது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும்.